இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் திருக்குறள்ல இருந்து பொறையுடைமை அப்படின்ற அதிகாரம் தான் பார்க்க போறோம். அதிகாரம் எண் 16. முதல் திருக்குறள் பார்க்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. சொற்பொருள் பாருங்க. அகழ்வாரை அப்படின்றதன் பொருள் என்னன்னா தோண்டுபவரை அப்படின்ற பொருள். தாங்கும் அப்படின்றதுக்கு பொறுத்து கொள்ளுதல் அப்படின்ற பொருள். ஓகேவா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா நிலமானது தன்னை தோண்டுபவரையும் பொறுத்து கொள்ளும் அப்படின்ற பொருள். ஓகேவா? அது போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்றது என்னன்னா தம்மை அப்படின்றது நம்மள இகழ்வார், இகழ்வார் என்பதன் பொருள் அவமதிப்பவர். பொறுத்தல் அப்படின்னா மன்னித்தல். தலை அப்படின்றது சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மை யாராச்சும் அவமதித்து பேசினாலும் அதை மன்னித்து விடுதல் தான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னா என்னன்னா நிலமானது தம்மை தோண்டுபவரையும் தாங்கி நிற்கும், பொறுத்து கொண்டு நிற்கும். அது போல நம்மை அவமதித்து பேசுபவர்களை மன்னித்து விடுதல் தான் சிறந்த அறம் அப்படின்னு இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரெண்டாவது குறள் பார்க்கலாம். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் அப்படின்றது என்னன்னா மன்னித்தல் அப்படின்ற பொருள்ல வரும். பொறுத்தல் அப்படின்றது மன்னிக்க, இறப்பினை என்றும், இறப்பினை அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாருங்க, பிறர் செய்த அவமதிப்பை. ஓகேவா? அப்போ பொறுத்தல் இறப்பினை அப்படின்னா மன்னிக்க, எதை மன்னிக்கணும் அப்படின்னா பிறர் செய்த அவமதிப்பை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மன்னிக்க சொல்லியிருக்காங்க. என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அப்போ அதனை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா அந்த தீய செயலை. ஓகேவா? பிறர் நமக்கு செய்த அவமதிப்பை மறத்தல், மறத்தல் அப்படின்றது அதை சுத்தமா மறந்துடுறது. மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னா என்னன்னா அதனினும் அப்படின்றது என்னன்னா பொறுத்து கொள்வதை காட்டிலும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ பொறுத்தல் இறப்பினை என்றும் அப்படின்னா பிறர் நமக்கு செய்யக்கூடிய அவமதிப்பை அல்லது தீய செயல்களை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். ஓகேவா? அப்படி பொறுத்து கொள்வதை காட்டிலும் சிறந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனை சுத்தமா ஞாபகத்திலேயே வச்சுக்காம மறந்துடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றுன்றது ஒருவர் நமக்கு செய்த தீங்கை பொறுத்து கொள்ள வேண்டும். அப்படி பொறுத்து கொள்வதை காட்டிலும் அதனை மறத்தல் பொறுத்து கொள்வதை விட மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது குறள் பார்க்கலாம். இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இப்போ இதுல இன்மை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை அப்படின்ற பொருள். ஓகேவா? இன்மையுள் இன்மை அப்படின்றது என்னன்னா வறுமைகளிலெல்லாம் கொடிய வறுமை என்பது எது தெரியுமா? விருந்தொரால். விருந்து அப்படின்றது புதியதாக வந்தவர் அப்படின்ற பொருள். ஓகேவா? இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த வார்த்தைகளுடைய பொருள் அடிக்கடி கேட்கிறாங்க. ஓகேவா? விருந்து என்பது புதியதாய் வந்தவர். ஒராள் அப்படின்னா என்னன்னா நீக்குதல் அப்படின்ற பொருள்ல வருது. ஓகேவா? அப்போ இன்மையுள் இன்மை விருந்தொராள் அப்படின்றது என்னன்னா வறுமைகளுள் எல்லாம் கொடிய வறுமை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருந்தொராள். அதாவது புதிதாக நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரிக்க முடியாத நிலை, உபசரிக்க முடியாத அளவுக்கு வீட்டுல வறுமை இருக்கு அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே கொடிய வறுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அது போல வன்மையுள் வன்மை அப்படின்னா என்ன? வன்மை என்பதன் பொருள் வலிமை. வன்மையுள் வன்மை அப்படின்னா என்னன்னா வலிமைகளுக்கெல்லாம் சிறந்த வலிமை அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மடவார் பொறை. மடவார் என்பது அறிவிலிகள், அறிவற்றவர்கள். ஓகேவா? அப்போ அறிவற்றவர்கள் பேசக்கூடிய சொற்களையும் அல்லது அறிவற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும்
பொறை அப்படின்றது என்னன்னா பொறுத்தல் அப்படின்ற பொருள்ல வருது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வலிமைகளுக்கெல்லாம் சிறந்த வலிமை என்பது அறிவற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் அவங்க பேசக்கூடிய பேச்சையும் பொறுத்து கொள்வதுதான் வலிமைகளுக்கெல்லாம் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தொரால் அப்படின்றது வறுமைகளுக்கெல்லாம் வறுமை, வறுமைகளிலெல்லாம் கொடிய வறுமை, விருந்தினரை உபசரிக்க முடியாத நிலை. வலிமைக்கெல்லாம் சிறந்த வலிமை என்பது அறிவற்றவருடைய செயல்களை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இதுல நிறையுடைமை நீங்காமை வேண்டின், நிறைவுடைமை நம்ம கிட்ட இருந்து நீங்காமை அப்படின்றது என்னன்னா விலகாமை. விலகாமை வேண்டின், விலகாமை இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறையுடைமை அப்படின்றது என்னன்னா பொறுமை குணத்தை போற்றி ஒழுகப்படும்ன்றது என்னன்னா அதை நம்ம போற்றி பின்பற்றணும் அல்லது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நிறையுடைமை என்பதன் பொருள் சால்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சால்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல குணத்தை குறிக்குது. நற்குணம் அல்லது மேன்மை அல்லது சான்றோரின் இயல்பு, இந்த மாதிரியான பொருள்ல தான் சால்பு அப்படின்ற வார்த்தை வருது. ஓகேவா? அப்போ நிறையுடைமை என்பது பல நல்ல குணங்கள். அப்போ நல்ல குணம், மேன்மையான குணம், நிறைவான குணம், இதெல்லாம் சேர்ந்த ஒரு வார்த்தை தான் சால்பு. ஓகேவா? நிறையுடைமை நீங்காமை வேண்டின்னா பல நல்ல குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் விலகாமல் இருக்க வேண்டுமானால் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறையுடைமைனா பொறுமை குணத்தை நாம என்ன பண்ணணும், போற்றி பாதுகாக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அப்பதான் நம்ம கிட்ட இருந்து அந்த பல நல்ல குணங்கள் ஆகிய அந்த நிறைவுடைமை நம்ம கிட்ட இருந்து நீங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அப்போ பல நல்ல குணங்கள் நம்ம கிட்ட இருந்து நீங்காம இருக்கணும்னா பொறுமை என்னும் குணத்தை நாம போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்ப பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தாரை அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்டித்தவரை. அப்போ தண்டித்தவரைன்னா யாருன்னா நமக்கு ஒருத்தவங்க தீங்கு செஞ்சிட்டாங்கன்னா அந்த தீங்கை பொறுத்து கொள்ளாம திரும்ப தண்டிக்கிறாங்க இல்லையா, அவங்களதான் ஒருத்தாரை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருத்தாரை என்பது தண்டித்தவரை ஒன்றாக வையாரே அப்படின்றது என்னன்னா, ஒன்றாக என்பது என்னன்னா ஒரு பொருளாக, வையாரேனா வைக்க மாட்டார்கள். அப்ப சான்றோர்கள் ஒரு தீங்கு செய்தவனை தண்டித்தவரை என்ன பண்ணாங்கன்னா ஒரு பொருளாகவும் மதிக்க மாட்டாங்க, ஒரு பொருளாவே வைக்க மாட்டாங்க. வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. அப்ப யார மதிப்பா வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுத்தாரை. அப்போ ஒருத்தவன் ஒரு தீங்கு பண்ணிட்டான்னா அந்த தீங்க பொறுத்துட்டு இருக்கான் இல்லையா, அவனைதான் பொன்னை போல நினைச்சு மனதுக்குள்ள பொதிந்து வச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒருத்தன் தனக்கு தீங்கு செய்தவரை தண்டிச்சிட்டான்னா அவனை ஒரு பொருளாக கூட மதிக்க மாட்டாங்க. அதுவே அந்த தீங்கை பொறுத்து கொண்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனை பொன்னை போல போற்றி மதிப்பர் பெரியவர்கள் அல்லது சான்றோர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்ப பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. தண்டித்தவரை ஒரு பொருளாக மதிக்க மாட்டாங்க. அதுவே அந்த தீங்கை பொறுத்து கொண்டவரை பொன் போல நினைச்சு மனதில் வைத்து போற்றுவர் சான்றோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அப்ப ஒருத்தார் அப்படின்னா யாரும் நம்ம பார்த்தோம், தண்டித்தவர். அப்போ ஒருத்தன் நமக்கு தீங்கு செஞ்சிட்டான்னா அந்த தீங்கை பொறுத்து கொள்ளாமல் அவனுக்கு திரும்ப தண்டிச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நாளே இன்பம், அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் கிடைக்கும். ஆனா பொறுத்தாருக்கு அந்த தீங்குக்கு அவனை தண்டிக்காமல் பொறுத்துட்டு இருந்தான் இல்லையா,
அவனுக்கு பொன்றும் துணையும் புகழ். பொன்றும் அப்படின்றது என்னன்னா அழியும் அப்படின்ற பொருள். பொன்றும் துணையும் அப்படின்றது என்னன்னா அழியும் அளவும். அப்போ அந்த பொறுத்து கொண்டாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த உலகம் அழியும் அளவும் புகழ் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தீங்கு செய்தவனை பொறுத்து கொள்ளாமல் தண்டித்தவருக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் கிடைக்கும். அதுவே பொறுத்து கொண்டவருக்கு இந்த உலகம் அழியும் அளவும் அவங்க இந்த உலகத்துல நிலைச்சிருப்பாங்க, இல்ல அவங்களுடைய புகழ் நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல அப்படின்றதன் பொருள் என்னன்னா செய்யத்தகாத செயல் அல்லது கொடிய செயல் அப்படி பொருள். ஓகேவா? தற்பிறர் செய்யினும் அப்படின்றது என்னன்னா தமக்கு பிறர் செய்தாலும். அப்போ தீங்கு தரக்கூடிய கொடிய செயல்களை தமக்கு பிறர் செய்தாலும் நோனொந்து அப்படின்றதன் பொருள் என்னன்னா, நோ அப்படின்றது துன்பம் அப்படின்ற பொருள்ல வரும். நொந்து அப்படின்றது என்னன்னா வருந்தி. அப்ப நோனொந்து அப்படின்னா அந்த துன்பத்துக்கு வருந்தி அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது அறனற்ற செயல்களை செய்யாமல் இருப்பது நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தீங்கு தரக்கூடிய செயல்களை தமக்கு பிறர் செய்தாலும் அதனால் வரக்கூடிய துன்பத்திற்காக வருந்தி அறனற்ற செயல்களை நாம அவங்களுக்கு செய்யக்கூடாது. அப்படி செய்யாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மனச்செருக்கால். ஓகேவா? அப்போ ஒருத்தவன் தன் மனதில் இருக்கக்கூடிய செருக்கால், மிக்கவை அப்படின்றதன் பொருள் தீங்குகள் அப்படின்னு வரும். ஓகேவா? மிக்கவைனா தீங்குகள். அப்போ ஒருவன் தன் மனதில் இருக்கக்கூடிய செருக்கால தீங்கு செய்தாரை, அப்படி செய்யக்கூடியவரை நாம் நம்மளுடைய தகுதியான் வென்றுவிடல். தகுதியான் என்பதன் பொருள் பொறுமையான். ஓகேவா? அப்ப தகுதி அப்படின்றது இங்க பொறுமை என்ற பொருள்ல வந்திருக்கு. ஓகேவா? வென்று விடல்னா என்னன்னா அவங்களை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்றுவிடல். அப்போ ஒருவன் அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய செருக்கால் நமக்கு தீங்கு செய்தாலும் நாம் நம்மளுடைய பொறுமையால் அவனை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்கிற்பவர். துறந்தாரின் தூய்மை உடையர். துறந்தார் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பற்றற்றவர் அப்படின்ற பொருள். ஓகேவா? அப்போ பற்றற்றவர்னா யாருன்னா இல்லற வாழையை விட்டுட்டு துறவர வாழ்க்கை மேற்கொள்றாங்க இல்லையா, அவங்களதான் துறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்து மீதும் பற்றில்லாம இருக்கக்கூடியவங்க, எதன் மீதும் பற்றில்லாமல் துறவர வாழ்க்கையை மேற்கொள்றாங்க இல்லையா, அவங்களதான் துறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. தூய்மை உடையர். அப்ப அந்த துறந்தாரை போல தூய்மை உடையவர் யார் தெரியுமா? ஒருத்தவர் பல ஆண்டுகளாக துறவர வாழ்வை மேற்கொள்றாரு. அவருக்கு இணையாக அவரை போலவே தூய்மை உடையவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தார்வாய். இறந்தார் என்பது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெறியை கடந்தவர். ஓகேவா? அப்போ இப்படிதான் பேசணும் அப்படின்ற நெறிய கடந்தவர்னா அந்த நெறிப்படி பேசாதவர் அப்படின்ற பொருள். ஓகேவா? இறந்தார் என்பது அந்த நெறியை கடந்தவரது வாய். இன்னாச்சொல், அவர் வாயிலிருந்து வரக்கூடிய இன்னாச்சொல் என்பது தீய சொற்களை நோர்கிற்பவர் என்பதன் பொருள் பொறுத்து கொள்பவர், பொறுப்பவர். ஓகேவா? அப்போ யாரு துறந்தார், அதாவது துறவர வாழ்க்கையை மேற்கொள்கின்ற அந்த முனிவர்கள் போல தூய்மை உடையவராக யார சொல்றாங்கன்னா நெறியை கடந்து தீய சொற்களை பேசுகின்ற, அந்த தீய சொற்களை பொறுத்து கொள்றாங்க இல்லையா, அவங்கதான் அந்த துறவர வாழ்க்கையை மேற்கொள்பவர் போலவே தூய்மை உடையவர் அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. ஓகேவா? துறந்தாரின் தூய்மை உடைய இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்கிற்பவர் அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா துறவர வாழ்க்கையை மேற்கொள்கின்ற துறவிகளை போலவே பொறுமை குணம் உடைய அந்த துறவிகளை போலவே தூய்மையை உடையவராக
பொறுமை குணம் உடையவர் வந்து என்ன பண்றாருன்னா பொறுமை குணம் உடையவரை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப துறந்தாரின் தூய்மை உடையர் யாருன்னா அந்த துறந்தார்னா துறவர வாழ்க்கையை மேற்கொள்பவரை போல தூய்மை குணம் உடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். அப்போ தீய சொற்களை ஒருத்தவன் பேசுறான் அப்படின்னா அதை பொறுத்து கொண்டு இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து அந்த துறவர வாழ்க்கையை மேற்கொள்பவரை போலவே தூய்மை உடையவராக கருதப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பார் பெரியர் அப்படின்னா என்னன்னா உணவு வந்து உண்ணாமல் தவ வாழ்க்கையை மேற்கொள்றாங்க இல்லையா, அந்த முனிவர்களை வந்து சொல்றாங்க. ஓகேவா? உண்ணாது என்பது உணவை தவிர்த்து, நோற்பார்னா பொறுப்பவர் அல்லது அதனால் உற்ற நோயை பொறுப்பவர். ஓகே, நோற்பார் என்பது இப்ப உணவு உண்ணாம இருக்கிறாங்க இல்லையா, அதனால் வரக்கூடிய அந்த துன்பத்தையும் பொறுத்து கொள்பவர். அதுதான் வந்து உண்ணாது நோற்பார் பெரியர். அப்போ உணவு உண்ணாமல் அதனால் வரக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்றாங்க இல்லையா முனிவர்கள், அவங்க வந்து பெரியவர், அவங்கதான் வந்து பெரியவங்க. இருந்தாலும் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின், பிறர் சொல்லக்கூடிய இன்னாச்சொல்னா தீய சொற்களை பொறுத்துக்கிறான் இல்லையா, அந்த பொறுமை குணம் உடையவனுக்கு பின்னால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதனுடைய பொருள் என்னன்னா உண்ணாது நோற்பவர் பெரியவர், ஆனா அவர் வந்து யாருக்கு பின்னாடிதான் பெரியவர்? பொறுமை குணம் உடையவனுக்கு பின்னாடிதான் வந்து அவர் பெரியவர். அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா பொறுமை குணம் உடையவன் தான் வந்து அந்த முனிவர்களை விட பெரியவர், அவருக்கு பின்னாடிதான் வந்து முனிவர்கள் வந்து பெரியவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின்னா உணவு உண்ணாமல் நோன்பு இருக்கக்கூடியவர்கள் பெரியவர், பிறர் சொல்லக்கூடிய தீய சொற்களை பொறுத்து கொள்பவருக்கு பின்னால் தான். ஓகேவா? அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.